அயலார்த்தினி நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கொடைக்கானலுக்கு போயிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ நடேசன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிட்டு வீட்டை நாஸ்தியாக போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நிலா ஆளுங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்களா கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டு வந்து வீட்டில் குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நடேசனும் நிலா கேட்கறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு வாயை திறக்க முடியாம சாரிமா தெரியாம பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் இது மேலே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. வானதி பாண்டியனை பார்க்க வந்திருக்காங்க. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல பாண்டி, எப்படி எப்படி விட்டுட்டு நீ மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ண போனேன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கறாங்க. பாண்டியனும் நீ வேற ஏன்ட்டு விருப்பேத்திக்கிட்டு இருக்க, குடும்பத்தோட போனாங்க இருக்காதாண்டி போனேன், அங்கே போயிட்டு உன்னுடைய நினைப்பாதான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசுறாங்க. அதை பார்த்துட்டு நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தோ நீ உன் ஃபேமிலியோட சேர்ந்து போயிட்டுலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வானதியோ பாண்டி கிட்ட கோச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒரு பக்கம் திடீர்னு தலை சுத்துன்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு நிலாவோ அவ்வளோ டிராவல் பண்ணது ஃபுட்டு இதை ஒத்துக்கல, அதனாலதான் இந்த தலை சுத்து வாமிட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சோழனோ பயங்கரமாக சந்தோஷப்பட்டு நான் அப்பாவா போகிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணாலுமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு நிலாவுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நடேசன் ஊரில் உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே நடேசன் ரொம்பவே சந்தோஷமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே தாத்தாவா போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் நிலா அப்படி டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு செக்அப் கூட பண்ணாமல் எந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிலா சோழன் கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் நிலாவுடைய அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நிலாவும் நான் டிராவல் பண்ணுறது தான் எனக்கு ஒத்துக்கல, மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க. டாக்டர் நிலாவை செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கார்த்தியோடைய அம்மா எப்படியாவது சேரனை சம்மதிக்க வச்சு கார்த்திகாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இல்லைன்னா கார்த்தியோடைய வாழ்க்கையை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை மீட் பண்ணுறாங்க. சேரன் கிட்ட தயவு செய்துப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்களோட பிடிவாதத்தினாலும் கோபத்தினாலும் இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கை இழந்து வந்து நிற்கிறா, உன்ன மாதிரி ஒரு தங்கமான பையனை விட்டுட்டு வேறொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது என்னுடைய தப்பு தான், அதுக்கு தண்டனையாதான் இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிற்கிறா, தயவு செய்து அவள் வாழ்க்கை கொடு சேரன்னு சொல்லிட்டு சேரனுடைய காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் ரொம்பவே துடிச்சு போறாங்க. தயவுசெய்து காலெல்லாம் விழுகாதீங்க, என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கிறா, சந்தாக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அவளை விட்டுட்டு வந்து அவளை மீறியனால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, கார்த்திகை வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை நான் எப்படாவது எல்லாரும் சேர்ந்து சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் கார்த்தியோட அம்மாவோ நீ கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்கலன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், இப்பவே நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு சேரனை பிளாக்மெயில் பண்றாங்க. ஒரு பக்கம் சேரன் அவங்க சொன்னதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க.